ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அநேகம் வழிமுறைகள் உண்டு. பரிசுத்த வேதாகமமும் அதற்குரிய ஏராளம் வழிமுறைகளை நமக்கு காட்டுகின்றது. அவைகளில் ஒன்று இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது போல ஏழைகளை போஷிப்பதில் அடங்கியிருக்கின்றது. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். தான் உண்ணக்கூடிய உணவில் ஒரு ஏழையின் பசியை ஆற்றுகிறவன் அல்லது பசியோடு இருக்கிற கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு உணவளித்தல் என்பது தேவனை பிரியப்படுத்துகின்ற காரியம். கர்த்தர் அதன் மூலமாக அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். கடலில் வாழக்கூடிய மிகப்பெரிய திமிங்கலங்களையும் அவர்தான் போஷிக்கின்றார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் ஜனங்கள் பசியாக இருக்கிறார்கள், அவர்கள் போகின்ற வழியில் சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000க்கும் அதிகமான புருஷர்களையும் மற்றும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் போஷித்ததை சுவிசேஷங்களில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் எல்லா காலங்களிலும் திக்கற்றவர்களையும் ஏழைகளையும் விதவைகளையும் ஆதரித்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய இந்த மனநிலை எந்த மனிதனிடத்தில் இருக்கிறதோ அந்த மனிதனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார், அவனை ஆசீர்வதிக்கவும் செய்கிறார். ஆகவே ஏழ்மை நிலையிலும் வறுமையிலும் இருக்கிறவர்கள் மேல் நம்முடைய கண்கள் பரிவுள்ளவைகளாயிருக்கட்டும், நம்முடைய கரங்கள் உதார குணம் உள்ளவைகளாயிருக்கட்டும், நம்முடைய மனதும் அப்படியே காணப்படட்டும். கர்த்தர் இதில் சந்தோஷப்படுவார், நம்மையும் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் ஏழ்மை நிலையில் இருக்கிறவர்களுக்கும் தேவையோடு இருக்கிறவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் மேல் பரிவு காட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் நீர் விரும்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அப்படிப்பட்ட மனநிலையை நீர் எங்களிலும் எதிர்பார்க்கிறீர். அந்த சிந்தைக்குள்ளே எங்கள் மனதை ஒப்பு கொடுக்கின்றோம். இப்படியே செயல்படக்கூடிய நல்மனதை எங்களுக்கு தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.